ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அர்த்த லக்னம் பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? அர்த்த லக்னம்ங்கிறது இமேஜ்னு சொன்னேன், மற்றவாளுடைய பார்வை, திருஷ்டின்னு வச்சுக்கலாம். இந்த திருஷ்டிகளால் நமக்கு துன்பங்கள் வருது நிறைய. திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் சொல்லுவா இல்லையா, அதுதான் பரிகாரம், அதுதான் விஷயம். இப்போது அந்த அர்த்த லக்னம் அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து லக்னாதிபதி எவ்வளோ வீடு தள்ளி இருக்காரோ அந்த லக்னாதிபதியிலேருந்து அவ்வளோ வீடு தள்ளி இருக்கணும். உதாரணத்துக்கு மிதுன லக்னம், புதன் துலாத்தில் இருக்கார், லக்னத்திலேருந்து 5 வீடு தள்ளி இருக்கார், 5வது வீட்டில் இருக்கார். புதன்லேருந்து 5வது வீடு கும்பம், அந்த துலாத்திலேருந்து புதன் இருக்கிற துலாத்திலேருந்து, அதுதான் அர்த்த லக்னம். அதிலேருந்து தான் ப்ராப்ளம் எங்கெங்கே எந்தெந்த விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்கும். இது ஜோசியர் வேலை, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன 2 விஷயம் பண்ணணும். நம்ம தான தர்மம்லாம் பண்ணுறோம், அது ப்ராப்பராக போகிறதான்னு செக் பண்ணணும். தவறான வழிக்கு பயன்படுத்தப்பட்டது, நம்ம கொடுக்குற பொருள், பணம் எதுவாக இருந்தாலும் தவறான வழியில் போச்சுன்னா அது நம்மளை மேலும் பாதிக்கும். அது ஒன்று. அப்போ கரெக்டாக ப்ராப்பராக பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கறது கரெக்டான ப்ராப்பரான ஏழைக்கு போகணும், சரியான விஷயத்துக்கு போகணும். 2வது, இந்த கன்னியா பெண்களுக்கு உதவி செய்கிறது அல்லது அவளுக்கு தேவையானதை கொடுக்கறது. கன்னியா பெண்கள்னால் சின்ன குழந்தைகள், பொன் குழந்தைகளை மதிக்கணும், அவளுக்கு தேவையானது கொடுக்கணும். ஏழை பெண் குழந்தைகள் அவளோட வாழ்க்கை ஆதாரத்துக்கு தேவையானது செய்யணும். அது செய்ய செய்ய நம்மளுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அறிவோம். தத் சத்.